நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை சூளைமேட்டில் சரியாக மூடப்படாத மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்து பெண் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக சூளைமேடு காவல்துறையினர் விசாரணை. ஒவ்வொரு உயிர் பலி ஏற்படும் போதும் ஏதேதோ கதைகள் சொல்லி மடைமாற்றுவதிலேயே திமுக அரசு குறியாக உள்ளது. சென்னை சூளைமேட்டில் மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை குற்றச்சாட்டு. மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வோர் முகக்கவசம் அணிய தமிழக அரசு அறிவுறுத்தல். வைரஸ் காய்ச்சல் பரவல் எதிரொலியாக சோதனைகளை தீவிரப்படுத்தியது தமிழக சுகாதாரத்துறை. வருகிற 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போகிறேன். அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி. பாமகவின் புதிய உறுப்பினர் அட்டையில் அன்புமணியின் புகைப்படம் நீக்கம். அன்புமணி மீது கட்சி ரீதியில் நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் முடிவு என தகவல். மத்திய அரசு நிதி வழங்காத நிலையில் தமிழக அரசு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் உள்நாட்டு உற்பத்தியில் இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். நேரடி நியமனங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 2500 பேருக்கு அரசு பணி நியமன உத்தரவுகளை தமிழக அரசு உடனே வழங்கலாம். தனி நீதிபதியின் இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெட் தேர்வு ஆசிரியர்களை தமிழக அரசு ஒருபோதும் கைவிடாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. அதிமுக ஆட்சி அமைந்ததும் தொழில்துறையினரின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். மாநிலம் முன்னேற விவசாயம், தொழில்துறை இரண்டும் மிக அவசியம் எனவும் மதுரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சென்னை, கோவை மாநகராட்சிகளில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98.25 கோடி முறைகேடு வழக்கு. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார். நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் செய்தியாளர்களை சந்தித்த போது தாறுமாறாக ஓடிய கார் மோதி விபத்து. கார் மோதியதில் வாகனங்கள் சேதம். கார் ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் ஹனி டிராப் கும்பலை சேர்ந்த பெண் உட்பட 4 பேர் கைது. ஆசை வார்த்தைகளை கூறி தொழிலதிபரை நேரில் அழைத்து பணம் பறித்தது அம்பலம்.
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பூதக்குடி கிராம மக்கள் குடியேறும் போராட்டம். டிவி, அடுப்பு, பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் கால்நடைகளுடன் வந்ததால் பரபரப்பு. திருச்சி அருகே விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது இரு தரப்பினரிடையே மோதல். இளைஞரை கல்லால் அடித்துக் கொன்ற 4 பேர் கைது. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டவர்கள் மற்றும் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளு. கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்க வந்து முற்றுகையிட்டவர்களை போலீசார் தடுத்ததால் பரபரப்பு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலை விரிவாக்க பணிக்காக வீடுகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ். வீடுகளை அகற்ற அதிகாரிகள் வந்ததால் மாற்று இடம் கோரி பெண்கள் சாலை மறியல் போராட்டம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே சொத்து பிரச்சினை தகராறில் உறவினர்களிடையே மோதல். நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ள வீட்டை மராமத்து பணி செய்ய ஒரு தரப்பினர் எதிர்ப்பு, வாக்குவாதம். மன்னார்குடி அருகே மனைவி மீது சந்தேகப்பட்டு 8 வயது மகனுக்கு சூடு வைத்த கொடூரம். பெற்ற தந்தையே தோசை கரண்டியால் 19 இடங்களில் சூடு வைத்ததாக தாய் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு. அமெரிக்க வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ அமைப்புகள் நூதன போராட்டம். திருப்பூரில் மத்திய அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போராட்டம். அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள திருப்பூர் ஆயத்த ஆடைத்துறையை பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 65 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 2 வடமாநில பயணிகள் உட்பட 3 பேர் கைது. நைஜீரியாவை சேர்ந்த ஒருவர் தப்பியோட்டம். கோவை அருகே தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். கேரள பாரம்பரிய உடை அணிந்து செண்டை மேளம் இசையுடன் மாணவ மாணவிகள் நடனம். தமிழக காவல்துறையின் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராம நியமனம் சட்டவிரோதமானது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வரதராஜ் சார்பில் முறையீடு. தாம்பரம் மாநகராட்சியின் கவுன்சிலர்களையும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவரையும் பதவி நீக்கம் செய்த உத்தரவு ரத்து. கவுன்சிலர்களின் பதில்களை பரிசீலித்து 4 வாரங்களில் உரிய உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமுடி வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதற்கு எதிர்ப்பு. தரங்கம்பாடி மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி கடலுக்கு படகில் சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகே கட்டிடத்திலிருந்து விழுந்த புலம்பெயர் தொழிலாளி உயிரிழப்பு.
இழப்பீடு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சக தொழிலாளர்கள் போலீசார் மீது கல் வீசியதால் பரபரப்பு. காட்டுப்பள்ளியில் காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தாக்குதல் நடத்திய வடமாநில தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்த போலீசார். திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் KN நேரு வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் அந்த மிரட்டல் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தமிழகத்தில் காவல்துறை மீதான புகார்களை விசாரிப்பதற்கு மாவட்ட அளவிலான குழுவை அமைக்க கோரி வழக்கில் மத்திய மாநில அரசுகள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் முதலைப்பாளையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தங்கள் பகுதிகளில் கொட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி தனியார் ஆலையில் 500 கிலோ இரும்பு பிளேட் விழுந்து விபத்து. தொழிலாளர்கள் 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. கேரள மாநில பத்தனம்திட்டாவில் பேருந்துக்காக காத்திருந்த மூதாட்டி மீது கார் மோதி விபத்து. மூதாட்டி தூக்கி வீசப்பட்ட பதறவைக்கும் CCTV காட்சிகள் வெளியீடு. கரம்பக்குடி அருகே புனித நீர் ஊர்வலத்திற்கு அனுமதிக்க கோரி சாலை மறியல் போராட்டம். போக்குவரத்து பாதிப்பு போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி ஊர்வலத்திற்கு போலீஸ் அனுமதி மறுப்பு. நிதி மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவிற்கு இடைக்கால ஜாமீன் கிடைக்குமா? வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 77,800 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை இன்றும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தங்கம் கடத்திய வழக்கில் நடிகை ரன்யா ராவிற்கு 102 கோடி ரூபாய் அபராதம். மேலும் 3 ரூபாய் 50 கோடி அபராதம். அபராத தொகையை செலுத்த தவறினால் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என வருவாய் புலனாய்வுத்துறை எச்சரிக்கை. ஆந்திர மாநிலம் லிங்காலி அருகே நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி ஆற்றில் கவிழ்ந்து விபத்து. கட்டுப்பாட்டை இழந்த விபத்துக்குள்ளான லாரியிலிருந்து ஓட்டுநரை பத்திரமாக மீட்ட மக்கள்.
சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட வழக்கறிஞர்களை போலீசார் தாக்கியதாக புகார். ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினர் தனது தாயாரை அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. தன் இதயத்தில் எவ்வளவு வலி உள்ளதோ அதே அளவு வலி தாய்மார்களின் இதயத்திலும் உள்ளதாக ஆதங்கம். தனது தாயாருக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உயிருடன் இல்லாத தன் தாயாரை அவமரியாதை செய்திருப்பதாக பிரதமர் மோடி வேதனை. சுயநல பொருளாதாரத்தால் உருவாக்கப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் இந்தியாவின் ஜிடிபி 7.8% வளர்ச்சி. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி. தெலங்கானாவில் சொந்த கட்சியினர் மீதே ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வந்த கவிதா மகள் என்று பாராமல் பிஆர்எஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து சந்திரசேகர் ராவ் அதிரடி. பஞ்சாபில் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏ தப்பியோட்டம். போலீஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியதால் பரபரப்பு. பஞ்சாபில் தொடர் கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் குடியிருப்புகள் சேதம். பல லட்சம் ஏக்கர் பயிர்கள் நாசம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். பஞ்சாபில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் பகவந்த் மான் நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்கள் கதறி எழுவதைக் கண்டு ஆறுதல் கூற இயலாமல் கண்ணீர் சிந்திய முதலமைச்சர். இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லுவில் பயங்கர நிலச்சரிவு. கட்டுமான பணியில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் சரிந்து விழுந்த அதிர்ச்சி காட்சி. Oh my God! கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுத்தரப் போவதில்லை. இலங்கை அதிபர் அனுரகுமார் திசநாயக்க திட்டவட்டம். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 1400 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். இடிபாடுகளில் சிக்கி 2800க்கும் மேற்பட்டோர் காயம் என அந்நாட்டு அரசு தகவல். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானிற்கு இந்தியா உதவிக்கரம். முதல் கட்டமாக 15 டன் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. சூடானில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு கிராமமே மண்ணுக்குள் புதைந்து கோரம். 1000 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டதாக தகவல். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.